ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சண்டே ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே சாஃப்டான ஃப்ரூட் கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 4 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 குழிக்கரண்டி சன்ஃப்ளவர் ஆயில், அது கூடவே முந்திரி கிஸ்மிஸ் 2 ஆட் பண்ணி தனியாக வறுத்து வச்சுக்கலாம். இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதே எண்ணெயில் ரவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 150 ml ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவை நல்லா ரோஸ்ட் ஆன அப்புறமா நம்ம கொதிக்க வச்சிருக்க தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். 150 ml ரவாக்கு நான் இன்னைக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு கேசரி நல்லாவே ஒரே டெக்ஸ்சராக இருக்கும். இப்போ ரவை நமக்கு நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் ரவைக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஃபுட் கலர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பேனில் ஒட்டாமல் வரணும், அதான் உங்களுக்கு பதம். இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னா நீங்கள் இதை ஃபுல்லாகவே நெய்யில் கூட செய்யலாம். இன்னுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சிருக்க முந்திரி கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட டூட்டி ஃப்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சாஃப்டான ஃப்ரூட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.